வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நருட்டோ ஷிப்புடனோட எபிசோட் 367 தான். இந்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் ஹோகாகே ஹஷிராமாவோட சைல்ட்ஹுட் ஸ்டோரி வந்து சொல்லியிருப்பாங்க. மாதராவோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி, அப்புறம் ஷினோபி வேர்ல்டோட பெயின்ஃபுல் பாஸ்ட்டை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த எபிசோட் ஸ்டோரி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃப்ளாஷ்பேக்கு. அதுக்கு பிறகு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனோன்னா ப்ரீவியஸ் எபிசோடில் சாஸ்கே வந்து ஹஷிராமா கிட்ட வில்லேஜ்னா என்ன, ஷினோபினா யார் அது கேள்வியை கேட்டிருப்பான். அதுக்கு ஆன்சர் கொடுக்குறாரு நம்ம ஹஷிராமா. சைல்ட்ஹுட் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த காலத்தில் ஹிடன் லீஃப் வில்லேஜில் ஒன்றுமே இல்லை. எல்லா கிளானும் பார்த்தீங்கன்னா வார் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சின்ன பசங்களை கூட பேட்டில் ஃபீல்டில் அனுப்புவாங்க. ஹஷிராமா நம்மளோட மாதராவை வந்து மீட் பண்ணுறாரு. ஒரு நாள் நம்ம ஹஷிராமா ரிவர் சைடுக்கு போகும்போது மாதரா வந்து ஸ்டோனை வந்து தூக்கி போட்டு வேடிக்கிட்டு இருப்பார். அதில் வந்து ஃபெயிலும் ஆகிக்கிட்டு இருப்பார். ஆனால் நம்ம ஹஷிராமா வந்து கேஷுவலாக வந்து ஸ்டோனை தூக்கி போட்டு ரிவரோட ஆப்போசிட் சைடுக்கு வந்து ரீச் ஆகிருக்கோம். மாதராவுக்கு ஒரே ஆச்சரியம். ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் கொஞ்சம் சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸும் ஆயிடுவாங்க. ஆனால் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா தங்களுடைய கிளானை வந்து நேமை வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எனிமி கிளான்னு தெரிஞ்சால் உடனே அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஹஷிராமா அவரோட ட்ரீமை வந்து சொல்கிறாரு. சில்ட்ரன்ஸ் எல்லாம் பேட்டில் ஃபீல்டில் சாகிறாங்க. ஒரு நாள் எல்லாரும் பீஸாக இருக்கிற மாதிரி வாழ்கிற மாதிரி ஒரு வில்லேஜை வந்து க்ரியேட் பண்ணுவேன். மாதராவும் உடனே எனக்கும் இதே மாதிரி தான் ட்ரீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாதராவும் சொல்கிறான். இந்த மூமெண்ட்டில் தான் ஃப்யூச்சரை வந்து காமிச்சிருப்பாங்க. நம்மளோட ஹிடன் வில்லேஜோட ஃபஸ்ட் ஐடியாவே இது தான். எப்படின்னா ஒரு நல்ல வில்லேஜை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. ஹஷிராமா வீட்டுக்கு வந்த உடனே அவனோட தம்பி ஹவாவாரா பார்த்திங்கன்னா செத்துருப்பா. அது தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஹஷிராமாவோட முகமே வந்து ரொம்பவே வாடி போயிருக்கும். கவலையில் இருப்பார். இந்த வாருக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பாட்ட கேட்டுருப்பான். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கூடவே இப்படி சொல்கிறாங்க, ஷினோபி லைஃப்னா இப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து நம்ம ஹஷிராமாட்ட வந்து சொல்கிறாரு. திருப்பியும் ஒரு சேடான மூமெண்ட் வருதுங்க. கொஞ்ச நாள் கழித்து ஹஷிராமாவோட இன்னொரு தம்பியும் இட்டாமா வந்து வாரில் வந்து சாகுறாரு. ஹஷிராமாவோட ட்ரீம் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகுது. சைல்டு வந்து அதாவது சில்ட்ரன் வந்து சாக்ரிஃபைஸ் ஆகக்கூடாதுன்னு அவர் டிசைட் பண்ணுறாரு. அடுத்த நாள் ஹஷிராமாவும் மாதராவும் மீட் பண்ணுறாங்க. மாதராவோட பிரதரும் எல்லாரும் வாரில் வந்து செத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்கிறான். ரெண்டு பேருக்கும் சேம் பெயின் தான். ரெண்டு பேரும் பெயினை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அப்போந்தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது. எபிசோடு எண்டிங்கில் பார்த்திங்கன்னா இவங்க ஹஷிராமுக்கும் மாதராவுக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகுது. ஆனால் ஆடியன்ஸுக்கு தெரியும் ஃப்யூச்சரில் இந்த ரெண்டு பேரும் லெஜெண்டரி ஃப்ரெண்ட்ஸு தான் பிக்கஸ்ட் எனிமீஸாக மாற போகிறாங்க. அதுலேயும் இந்த எபிசோடில் நம்ம உச்சிகா விசஸ் செஞ்சு வந்து தெளிவாக காணிச்சிருப்பாங்க. மாதராவோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னையும் காணிச்சிருப்பாங்க. எபிசோடோட எண்டிங்கில் நம்ம வந்து இந்த எபிசோடோட ஃபுல் ஸ்டோரியும் பார்த்துடலாம். ஹஷிராமாவும் மாதராவும் முதல்ல எனிமீஸே கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரே கனவு தான் வச்சுருக்குறாங்க. சைல்டு எல்லாரும் வந்து இந்த வாரில் வந்து சாகிறதுனால பீஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. ஆனால் காலகட்டத்தில் அவங்க ரெண்டு பேரும் பெரிய ஹிஸ்ட்ரியில் பிக்கஸ்ட் ரைவலாக மாறுறாங்க. இந்த எபிசோடில் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக் ஆகிருக்காது. இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அடுத்தடுத்த எபிசோடில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பிரேக் ஆகுது, ரைவல்ஸாக எப்படி மாறுறாங்க, அந்த வீடியோவுக்கு உங்களுக்கு தெரியும்னா அந்த எபிசோடை வந்து லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதுங்க. அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம்.